எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பிசினஸ் மட்டும்தான். பணம் கட்ட விஷயத்த ஒரு பொண்ணு வீடியோ எடுத்து வச்சு அவங்க பேசினப்ப நான் தைரியமா வீடியோ எடுத்திருந்திருக்கணும். அவன் போதில் இருக்கிறது தெரிஞ்சோம் மடத்தனமா அவ வீடியோ எடுத்த விஷயத்த அவன்கிட்ட சொல்லிடுறேன். இந்த போதையில் எப்படி திரும்பி வண்டி ஓட்டுவீங்க? நான் ஓட்ட மாட்டேயா, ஆக்டிங் டிரைவர் தான் வர சொல்லியிருக்கேன். பிடிச்சா வண்டி ஓட்ட முடியாது, ஏறு தானா stuck ஆயிடும். உனக்கு ஒரு சீட்டு தரேன். நீ தான்டா என்னோட அரசியல் வாரிசு. அர்ஜுனே, என் மாப்பிள்ள அர்ஜுனை நிக்க வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். கட்சியில் இருக்க தலைவர்களோட ஆலோசனை கேட்டுதான் எனக்கு மறுபடியும் கவுன்சிலர் சீட்டு கொடுத்தாரு. என்னையே பிரேம் பண்ணா கற்பழிச்ச கொண்டா சார்ந்த படுபாவி. கற்பழிச்சத பாத்தியா? கூகுள் கூகுள் கால் ராஜா. டேய் எங்கடா இருக்கீங்க? அண்ணே கார்ல தானே இருக்கோம். யாரோ ஒரு கிழமை என்ன கடத்தி வச்சிருக்காண்டா. என்னென்ன சொல்றீங்க? எந்த இடம் தெரியல. லொகேஷன் அனுப்புறா, சீக்கிரம் வந்து சேருங்கடா. இதோ கிளம்பிட்டோண்ணே. ஷேர் மை லொகேஷன் டு ராஜா. எப்படா வீட்டு முன்னாடி நம்ம இருக்கிறோம்? அண்ணன் எப்படா தூக்குனானுங்க? டேய், சொல்லுங்க சார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த போன் ஆன் பண்ணு. எதுக்கு சார் ஆன் பண்ண சொல்றீங்க? ஆன் பண்ணல ஒவ்வொரு விரல வெட்டுவேன். நீ இழந்த வாய்ப்பை திரும்ப பெறணுங்கிறதுக்காக பெரிய பிளான் போட்டிருக்கடா. இந்த பொண்ணை கொன்னது, அர்ஜுன் புதைக்கிற மாதிரி வீடியோ எடுத்தது எல்லாம் உன்னோட பிளான் தானே? இப்ப கடைசியா ஒரு கேள்வி. எதுக்காக அந்த போனை தேவிக்கு அனுப்பிச்ச? பின்னாலேயே ஏன் உன் ஆளுங்களை அனுப்பிச்ச? நான் கேட்கறதுக்கெல்லாம் மரியாதையா உண்மையான பதில சொன்னீன்னா இங்கிருந்து உயிரோடு போகலாம். இல்லை உன்னை துண்டு துண்டா வெட்டி கொன்னுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். நீ என்ன கொல்ல போறியா? பிளான்ல கடை தான் போட்டிருக்க. ஆனா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்ட. என் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கணும். ஏற்கனவே என் லொகேஷனை வாய்ஸ் கமாண்ட் மூலமா என் ஆளுங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. அண்ணே இப்ப நான் போடுங்கடா, போடுறேன் அவனை. டேய் என்னடா பண்றீங்க? டேய் அவளை போட முடியல உங்களால. நான் உங்ககிட்ட படிச்சு சொன்னேன், உதவிக்கு ஆளுங்களை கூப்பிடாது. எவ்வளவு திமிரு. இந்த வீடியோவை என்ன பண்ணலான்னு யோசிச்சேன் சார். அப்பதான் இந்த பொண்ணோட குடும்பத்தை அமிச்சா என் பதவி தப்புன்னு நினைச்சேன்.
எல்லா ஆதாரமும் இருக்கு. அரசியல் அரசுக்கு ஆப்படிச்சிருப்பேன். ஏய் எங்கடா இருக்கீங்க? சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, வேலை இருக்கு. வாங்கடா. வாங்கடா. என்ன கூப்பிடல? இந்த பார்சல்ல நான் சொல்ற இடத்துக்கு சேர்த்துரு. ஏன்னா மூக்கில் ரத்தம்? அது ஒண்ணும் இல்லடா, நான் பாத்துக்கிறேன். ரெண்டாவது குறைச்சு கொடுத்தானா? சொல்ல போட்டுருவோம். கண்டிப்பா உங்ககிட்ட தான் சொல்லுவேன். சரி, இந்த விஷயம் நம்ம ஆளுங்களை யார் தெளிவா இருக்கணும் அவங்ககிட்ட கொடுத்து அன்பு இருக்கான்ல, பாத்துக்கலாம். சேர்த்துடுறா. சரி, நான் ஒன்னா உடனே கூப்பிடுறேன். சரிடா, பசங்க இருக்கோம். சொல்றேன்டா. வேலையை முடிச்சிருங்கடா. வரேன். அதனால தான் சார் என் ஆளுங்க ஒருத்தங்கிட்ட குரியர்கார மாதிரி கொடுத்து அனுப்பிச்சேன் சார். யார் வேணும்? கொரியர் வந்திருக்கு. யார் கொடுத்தாங்க? தெரியல, இல்ல யாரு கொடுக்க சொன்னாங்க. ரம்மும் இல்ல டூவும் இல்ல. பிரியா! பிரியா! அப்பா! என்னம்மா? அப்பா! என்னாச்சு? ஏன் அழுகுற? என்ன என்ன? ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ என்னம்மா? என்ன ஒண்ணும் புரியலையே அம்மா. உட்காருமா, உட்காரு உட்காரு உட்காரு. என்னது? அம்மா, அப்பா! பிரியா! அப்பா! பிரியா என்ன? பிரியா பிரியா ஐயோ ஐயோ யாரீங்க? யாரீங்க? என்ன பண்ணீங்க? ஐயோ 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 தலையெல்லாம் பொழுது வச்சிருக்கானே, தலையெல்லாம் பொழுது வச்சிருக்கானே, அது சொல்ல பாருங்க. ஐயோ! ஒரு நிமிஷம் இருமா, ஒரு நிமிஷம். தங்கப்புள்ள போயிட்டே. என் புள்ள போச்சு, என் புள்ள போச்சு. ஐயோ என் புள்ள போச்சு, என் புள்ள போச்சு. இருமா, இதை வந்துடுறேன். இல்லம்மா, நான் போய் வக்கீல பார்த்துட்டு வந்துடுறேன். வேண்டாம் வேண்டாம், நீயாவது என் கூட இருமா, என்னை விட்டு போயிடாதுமா, போயிடாது. கதவு தப்பு பிடிக்கும். நீ யாரும் வந்து கூப்பிட்டாலும் திறக்காது. கதவு தப்பு பிடி, திறக்காது. யாரும் இருந்தாலும் திறக்காது. தப்பு பிடிக்கு தாயி, தப்பு பிடி. ஐயோ என் புள்ள, என் புள்ள. காஃபி. ஏய் தேங்க்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏய் நீ வேற ஏண்டி? நீ காஃபி குடிச்சதெல்லாம் போதும். மாமா சத்தம் போறாரு, சீக்கிரம் ரெடி ஆகு. அக்கா எதுக்குக்கா இந்த அரசியல்லாம்? எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாதுக்கா. எனக்கு அது செட்டும் ஆகாது. ப்ளீஸ்க்கா சும்மா இருடா. எல்லாரும் எல்லாத்தையும் கத்துக்கிட்டா வராங்க. அதெல்லாம் போக போக பழகிக்கலாம். நம்ம சொத்தெல்லாம் கண்ட கண்ட பயிலும் தின்றாங்கடா. இந்த சீட்டு கிடைச்சாதான் எல்லாம் நம்ம கைக்குள்ள வரும். உங்க மாமாட்ட எவ்வளவு சண்டை போட்டு இந்த சீட்டை வாங்கியிருக்கேன் தெரியுமா? அசால்ட்டா வேணாங்கிற. நீ சும்மா இரு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்படியே விட போற? அழகா வெள்ளை சட்டை போட்டுட்டு போடா. சரிக்கா. சுமதி 4வது வார்டுமா. ரொம்ப நன்றி தலைவரே. அப்புறம் மாரிமுத்து உனக்கு 13வது வார்டு. ரொம்ப நன்றி தலைவரே. முருகனுக்கு 18. ரொம்ப நன்றி தலைவரே. அப்புறம் அருண்குமார் 9வது வார்டு. தலைவரே, 8வது வார்டு யாருக்குன்னு சொல்லவே இல்லையே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் முதல்ல கவுன்சிலர் ஜெயிச்ச 8வது வார்டில் இந்த எலெக்ஷன்ல
அர்ஜுனே, என் மாப்பிள்ள அர்ஜுனை நிக்க வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அருமையான முடிவு தலைவரே. எனக்கு நீங்கெல்லாம் எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தீங்களோ அதே ஒத்துழைப்பை நீங்க என் மாப்பிள்ளைக்கும் தரணும்னு உங்க எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன். தம்பிக்கு தான். இப்ப களை பண்ணி ஆரம்பிங்க. செல்வம், சொல்லுங்கண்ணே. நம்ம சார்பா இந்த வார்டில் எவன் நின்றாலும் ஈஸியா ஜெயிச்சிருவேன். ஆமாண்ணே. பணம் செலவு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சரிண்ணே. நீ தான் மாப்பிள்ளை கூட இருந்து எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கணும். கண்டிப்பாண்ணே. ஜெயிச்சிடணும். பேச்சலாண்ணே. ஆ டேய், சொல்லுங்க மாமா. அவன் அரசியல் அனுபவசாலி. அவன் சொல்றதை கேட்டு ஒழுங்கா நடந்துக்க. ஓ வரேன் மாமா. உங்களுக்கு கொடுத்த கவுன்சிலர் சீட்டை எங்க அக்கா எனக்கு மாத்தி விட்டது ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டீங்களான்னு அதுக்கு? என்ன தம்பி இப்படி சொல்லிட்ட? நீ நம்ம வீட்டு பிள்ளையா? நீ ஜெயிச்சா நான் ஜெயிச்சா மாதிரி. அதை விடியா. நீ கவுன்சிலர் ஆகி என்ன பண்ணலான்னு இருக்க? ஜனனியை கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். என்னண்ணா ஆச்சு? ஒன்றும் இல்லை. ஜனனியை கல்யாணம் பண்றது சரி, ஆனா மேயர் ஆயிட்டு கல்யாணம் பண்ணா இன்னும் கெத்தா இருக்கும்ல. என்ன நான் சொல்றேன், இதுலயே ஜெயிப்போமா மாட்டோமான்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. நீ கொடுத்த நம்பிக்கையில தான் தைரியமா ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை தம்பி, ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஆனா உங்க மாமாவோட ஆசை என்னன்னா 20 வார்டுலயும் நம்ம ஆளுங்க ஜெயிச்சா அவர் யாரை கை காட்டுறாரோ அவங்க தான் மேயர். இதுதான் அவரோட ஆசை. அது நீங்களாவே இருக்கலாமே. நான் ஒண்ணு, அது கொஞ்சம் பணம் அதிகமா செலவாகும். நான் திடீர்னு அவ்வளோ பணத்துக்கு எங்கண்ணா போறது? அர்ஜுன், நீட் எக்ஸாம் எழுதுறவங்கள பாஸ் பண்ண வைக்க நம்ம கிட்ட ஆள் இருக்கு. நம்ம சென்டர்ல படிக்கிற பசங்க கிட்ட தலைக்கு 10 லட்ச ரூபா பேசு. அம்பிட்டு பணக்கார வீட்டு பிள்ளைங்க தான் கேட்டா கொடுக்க போறாங்க. 10 லட்ச ரூபான்றது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் நீங்க சொல்ற ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியலனா, ஆனா முயற்சி வேணா பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா நடக்கும் பாரு. ஏன்னா நம்ம கிட்ட செலவு பண்றது பணம் கிடையாது. மாமாவும் பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு நீ தான் கவுன்சிலர் ஆகணும். அதுக்கு இதுதான் வழி. எவ்வளவு கோடி கோடியா இறக்கணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. கோடி கோடியா செலவு பண்ண போறியா? விஷயம் தெரிஞ்ச உடனே என் மனசு ரொம்ப வலிச்சிருச்சு. அப்போ நல்லா படிக்கிற ஆனா ரேங்க் வாங்க தவறுன காலேஜ் சீட் கிடைக்காத பொண்ணுங்க இவங்களெல்லாம் நினைச்சா நீங்களே நல்லா யோசிச்சு ஸ்மார்ட்டா டிசைட் பண்ணுங்க. நீங்க என்ன 10 லட்சம் 20 லட்சம் கேட்டுட்டு இருக்கீங்க? பணக்காரங்க மட்டும் தான் இங்க படிக்கணுமா? என்னால காசு தர முடியாது. உங்களால என்ன முடியுமோ பண்ணிக்கோங்க. அர்ஜுன், படிக்கிற பசங்க கிட்ட ஏதாவது தப்பா சொன்னியா? எதுவும் சொல்லியே. டேய், ஆனா நீ தப்பா பேசுன மாதிரி ஒரு பொண்ணு வீடியோ எடுத்திருக்காடா. வீடியோவா? சரி, எடுத்துட்டு போட்டோம். நான் எதுவும் தப்பாலாம் பேசல. எனக்கு எதுவும் பயம்லாம் இல்லை. தெரிஞ்சுதான் பேசுறியா அர்ஜுன்? கவுன்சில் எலெக்ஷன் நிக்கிற வருங்கால மேயரும் நீ தான். அந்த பொண்ணு எடுத்த வீடியோ வைரல் ஆச்சுன்னா இதனால மாமாக்கு பெரிய கெட்ட பேர் ஆயிடும். என்னடா சொல்ற? இது எல்லாருக்கும் ஆபத்து. நீ வா. வா வரணும். வா சொல்றேன். வீடியோ எடுத்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும். நான் வேண்டாண்ணா. இந்த பொண்ணுகிட்ட போய் சமாதானமா பேசி அந்த வீடியோ அழிச்சிடலாம். தேவையில்லாத வேலைண்ணா இதெல்லாம்.